மருமகனா? எந்த விதத்துல மருமகன்? ஊரே கூடி கல்யாணம் பண்ணி வச்ச அரேஞ்ச்டு மேரேஜா இல்ல நீங்களா போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்ட லவ் மேரேஜா? இல்ல அப்படிலாம் இல்ல சார். எங்க கல்யாணம் ஊர் அறிய எல்லாரும் பார்த்து பேசி அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச் மேரேஜ் தான். யுவர் ஆனர், நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கறேன்னா, மிஸ்டர் ஆவுடையப்பன் இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஆள், மிகப்பெரிய அந்தஸ்துள்ள ஆள். அவரு கூட சம்பந்தம் வச்சுக்க பெரிய பெரிய ஜமீன் எல்லாம் நீ நான் போட்டி போடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் துர்காவை பார்த்தோம்னா இவங்களுக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொத்து பத்து எதுவுமே இல்ல. ஒரு சாதாரண கிராமத்துல படிப்பறிவே இல்லாம வளர்ந்தவ இந்த பொண்ணு. இந்த துர்கா எப்படி அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள ஒரு மருமகளா போனாங்க அப்படின்றது தான் ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்த கிராமத்துக்கு ஆவுடையப்பன் சார் அவரோட குடும்பத்தோட போயிருக்காரு. அந்த ஊர்ல இருந்த இந்த பொண்ணு திட்டமிட்டு ஆவுடையப்பன் சாரோட தம்பி ஜனார்தனன் சாரோட ஒரே மகனான அசோக்க இவங்க தன் காதல் வலையில விழ வச்சிருக்காங்க. முதல்ல அந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரியா தான் போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் காதல் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரையும் நம்ப வைக்க இவங்க கிரிமினலா திட்டம் போட்டிருக்காங்க. தான் மகன் காதலிச்ச ஏழை பொண்ணு ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக எந்தவித எதிர்ப்பும் சொல்லாம எந்தவித ஈகோவும் பார்க்காம மகன் காதலிச்ச பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. மனசார கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அசோக்குக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் முடிஞ்சது. இந்த துர்கா அந்த வீட்டுக்குள்ள வர முக்கிய காரணம் அசோக் தான். அசோக்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையில விவரான வந்த கொஞ்ச நாள்லயே அசோக்குக்கு இவங்களோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சிட்டார். ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுல அவரே எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி இருக்காரு. சரி, புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம் தானேன்னு எல்லாரும் சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நாம யாருமே கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத பிரச்சனை அந்த வீட்டுல ஆரம்பிச்சது. அந்த முக்கியமான பிரச்சனையில தான் சத்யா உயிர் போயிருக்கு. அப்படி அது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் மிஸ்டர் செந்தமிழ் செல்வன்? இந்த துர்கா அசோக்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது அசோக் மேல இருந்த காதல்னால தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிய வந்தது துர்கா காதல் வயப்பட்டது அசோக் மேல இல்ல, அசோக்கோட அண்ணன் மேல, அர்ஜுன் மேல. ஏற்கனவே அர்ஜுனுக்கு சத்யான்ற பெண்ணோட திருமணம் ஆனதுனால நேரடியா துர்கா அர்ஜுனை அடைய முடியாதனால மனசுக்குள்ளேயே போட்டு தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படியாவது அர்ஜுன் அடைவன்னு குதர்க்கமா யோசிச்ச துர்கா அதுக்கு பகடக்காயா அர்ஜுனோட தம்பி அசோக பயன்படுத்தியிருக்காங்க. அர்ஜுனும் குடும்பத்தோட மானம் வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காரு. எப்படியா இந்த வீட்டுக்குள்ள வந்தே தீர்வனும் உன்னை அடைஞ்சே தீர்வனும் துர்கா அவர்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. சவால் விட்டபடி நிறைவேற்றி காட்டணுன்றதுக்காக அசோக்க கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்த துர்கா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததில் இருந்து அசோக்குக்கும் துர்காவுக்கும் இடையில மோதல் ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அசோக்குக்கு துர்காவை பிடிக்காமையே போயிடுச்சு. வீட்டுல யாரும் இல்லாத வேளையில துர்கா அர்ஜுன் கிட்ட என் கணவர் வீட்டுல இல்ல வாங்கன்னு பலவந்தமா கைய பிடிச்சி இழுத்துருக்காங்க. அப்போ அர்ஜுன் வேணான்னு சொல்லி தட்டி விட்டுருக்காரு. இத சத்யா பார்த்திருக்காங்க. சத்யா அதை பார்த்து அதிர்ச்சி அடைச்சாங்க. அப்பதான் சத்யாவுக்கு துர்காவோட உண்மையான முகம் தெரிய வந்தது. குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் துர்காவோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் நல்ல எண்ணத்துல யார்ட்டையுமே சொல்லாம மறைச்சிட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே அர்ஜுனோட பேச விட மாட்டாங்கன்ற வன்மத்துல சரியா திட்டமிட்டு இந்த துர்கா சத்யாவோட கதையை முடிச்சிருக்கா.